அன்பானவர்களே, இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளும் சில ஈவுகளை நான் உங்களுக்கு சொல்லி, அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள, அவருடைய ஈவுகளை நாம் பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண போகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் அருளும் ஈவுகள். அல்லேலூயா. அநேகம் நல் ஈவுகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளுகின்றார். ஆவியானவர் நமக்குள் இருந்து நமக்கு வேண்டிய சகலத்தையும் தந்து நம்மை நடத்துகிறார் என்பதுதான் சரியானது. அதில் குறிப்பாக இன்றைக்கு ஏசாயா தீர்க்க தரிசனம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கூறப்பட்டிருக்கிற 6 அழகிய ஈவுகளை ஆவியானவர் நமக்கு தந்தருளுவதை பற்றி நாம் தியானிப்போம். அது நமது வாழ்விலே நாம் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன் செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஏசாயா 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்து உலகில் வருவதற்கு முன்னமே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம். ஈசாய் என்பது தாவீது ராஜாவுடைய தகப்பனார். அந்த அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும், அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லப்பட்டது. தாவீதின் வம்சத்தில் இப்பூமியில் வந்து பிறந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் உலகத்தில் செய்யும் ஊழியத்திலே அவர் கர்த்தருடைய ஆவியானவர்னாலே நிரப்பப்பட்டு அந்த ஊழியத்தை செய்வார் என்பதை இந்த 2வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. அந்த 6 காரியங்களை சொல்லிவிட்டு அவைகளை அருளும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார், இயேசுவின் மேல் தங்கியிருப்பார். இந்த வசனத்தின் நிறைவேறுதலாக மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்று கரையேறினவுடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கி தங்கி இருந்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்தார். நமக்கும் அதே பரிசுத்த ஆவியானவரை தந்தருளி இருக்கிறார். பெந்தெகோஸ்தே என்னும் யூதருடைய பண்டிகை நாளிலே 120 பேர் எருசலேமில் ஒரு வீட்டின் மேல் வீட்டறையில் கூடி கர்த்தருக்கு காத்திருந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அந்த 120 பேர் மேல் வந்தார், அவர்களை நிரப்பினார். அன்று முதல் இன்று வரைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் இன்றைக்கும் நமது உள்ளங்களை நிரப்பி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாய் இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இங்கே சொல்லப்பட்ட இந்த 6 காரியங்கள் மிகப்பெரிய நன்மைகள். இந்த பரிசுத்த ஆவியை இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாதவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, இந்த அனுபவங்கள் எனக்கு வேண்டும், இந்த அனுபவங்களை எனக்கு தருகிற பரிசுத்த ஆவி இன்றைக்கு என்னை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்தோடு வாஞ்சையோடு காணப்பட அன்போடு கேட்கிறேன். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் இந்த 6 ஈவுகளை நாம் எந்த அளவுக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் இவைகளை இலவசமாய் நமக்கு தந்திருக்கிறார். ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இது எல்லாம் நமக்கு உண்டு. இதை எந்த அளவுக்கு அனுபவிக்கிறோம்? இன்னும் நான் இதை முழுமையும் அனுபவிக்க வேண்டும் என்ற நிலையில் இந்த வார்த்தைகளை கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். முதலாவதாக ஞானத்தை அருளும் ஆவி. பரிசுத்த ஆவி நமக்குள் வந்து நம்மை நிரப்பி வழி நடத்துகையிலே நமக்கு வேண்டிய ஞானத்தை அவர் நமக்கு தருகிறார். ஞானம் என்பது
அறிவை விட சற்று உயர்ந்தது. அறிவை விட சற்று உயர்ந்தது. எழுதப்பட்டிருக்கிறதை கற்றறிவது அறிவு. அதற்கு உள்ளே இருக்கிற தாற்பரியத்தை அறிந்து கொள்ளக்கூடியதுதான் ஞானம் என்று சொல்லுவது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எழுதப்பட்டிருக்கிறதை, சொல்லப்படுகிறதை, காண்கிறதை அறிகிறது அறிவு. அதற்குள்ளே மறைந்து நிற்கக்கூடிய தாற்பரியத்தையும் சேர்த்து அறிந்து கொள்வது தான் ஞானம் என்பது. அல்லேலூயா. அநேகர் நன்றாக படித்திருக்கிறார்கள், ஆனால் ஞானம் என்பது அவர்களிடத்தில் சரியாக விளங்குகிறதில்லை. அதனால் படித்தும் பிரயோஜனம் இல்லை என்ற நிலையில் பல வேளைகளில் காணப்படுவார்கள். அவருடைய செய்கைகள், நடக்கைகள், அவர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பல வேளைகளில் இவ்வளோ படிச்சிருக்காங்களே, அறிந்திருக்கிறார்களே, ஆனால் இவர்கள் அதற்குரிய ஒரு ஞானம் சரியாக இல்லையே என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆகையினால் தேவ பிள்ளைகள், இன்றைக்கு இந்த ஞானம் நமக்கு வேண்டும். ஞானம் என்பது குடும்ப வாழ்க்கை தொடங்கி செய்யும் வேலைகள், தொழில்கள், நமது ஆவிக்குரிய ஜீவியம், இது எல்லாவற்றுக்கும் தேவையானது இந்த ஞானம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஞானம் நமக்குள் வேண்டும். அது பரிசுத்த ஆவி நமக்கு தந்திருக்கிறார். அவர் நமக்குள் இருக்கிறார், தந்து கொண்டே இருக்கிறார். அந்த ஞானத்தை எடுத்து நாம் பயன்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது ஆதியாகமம் 41 அதிகாரம் 37, 38 படிக்கிறோம். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். யோசேப்பு நல்ல ஒரு ஞானத்தை வெளிப்படுத்தினான். இந்த பஞ்சகாலத்தை குறித்த சொப்பனத்தின் விளக்கத்தையும் கொடுத்துவிட்டு, அதோடு கூட இந்த பஞ்சகாலத்தில் எப்படி தப்பி பிழைக்கலாம் என்று ஒரு நல்ல ஒரு ஞான ஆலோசனை, ஒரு திட்டத்தை அவன் ராஜாவுக்கு சொன்னான். அதை கேட்டோன்னா அவனிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஞானத்தை ராஜா பார்த்து விட்டு சொல்லுகிறான், இந்த மனுஷன் இவன் தேவ ஆவியை பெற்றவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது சும்மா எல்லா ஞானிகளுக்கும் வராது இந்த ஆலோசனை. விஞ்ஞானிகளில் பலருக்கு கூட இது வராது. ஆனால் இவன் தெய்வ ஞானம் பெற்றவன், தேவ ஆவியை பெற்றவன், இவன் சொல்லுகிற ஆலோசனை ரொம்ப கரெக்டா இருக்கிறது என்று அவனும் அவனுடைய பிரபுக்களும் சேர்ந்து அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென். உலகத்திலே ஒரு தேசத்தை பஞ்சத்திலிருந்து காப்பாற்ற, மக்களை நெருக்கங்களிலிருந்து விடுவிக்க, அல்லது இந்த பஞ்சகால கஷ்டங்களுக்கு இல்லாமல் விடுவிக்க, அன்றைக்கு தானியேலுக்குள்ள, யோசேப்புக்குள்ள இருந்து ஒரு ஞானம் வெளிப்பட்டது. அந்த ஞானம் தேவ ஆவி அருளின ஞானம். அல்லேலூயா. சாதாரண மக்களுக்கு புலப்படாத ஒரு விசேஷித்த ஞானம். அதே போல இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் கூட, குடும்ப வாழ்வுக்கு அது நேர்த்தியாய் காரியங்களை முன்னெடுத்து செல்லுவதற்கு எத்தனையோ ஞானம் நமக்கு, எத்தனையோ விஷயங்களில் ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. ஞானம் இல்லாமல் ஏதோ ஒன்றை செஞ்சுட்டு மாட்டிக்கொள்ளுகிறோம், சிக்கி தவிக்கிறோம். பிறகு அந்த சிக்கல்ல இருந்து விடுதலை பெற முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த சமயத்தில் அந்த ஞானம் வெளிப்படவில்லை. அப்போ பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருந்தோம், ஞானம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறோம் சொன்னா அது சரியல்ல. தேவ ஆவியானவர் ஞானத்தை அருளும் ஆவியானவர். அல்லேலூயா. அவர் நம்முடைய ஆலோசனையில், நம்முடைய சிந்தனையில் ஞானத்தை அருளுகிறார். வசனங்கள் மூலம் ஞானத்தை அருளுகிறார். அவருடைய உபதேசங்கள் மூலம் ஞானத்தை அருளுகிறார். அழகாய் நமக்கு சொல்லி தருகிறார், எது செய்யணும், எது செய்யக்கூடாது. அந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்தில் தீர்மானம் எடுக்கிற வேளையிலே அதை குறித்த ஒரு வெளிச்சம் நமக்கு கிடைக்கணும். இதை செய்தா நல்லது, எது நல்ல, என்ன நல்லது கிடைக்கும், என்ன தீமை சம்பவிக்கும், அந்த நேரத்தில் அந்த வெளிச்சம் நமக்கு கிடைத்தால்தான் நமக்கு சரியான தீர்மானம் எடுக்க முடியும். அந்த வெளிச்சம் தான் ஞானம். அல்லேலூயா. அந்த நேரத்தில் அது கிடைக்கணும். ஓ, இந்த பொருளை நான் வாங்கினால் இதனால என்னென்ன நன்மை வரும்,
இன்னென்ன தீமை வரும், அப்ப என்ன செய்வது? அப்ப நமக்கு தீர்மானம் எடுக்க வசதியா இருக்கும். அந்த வெளிச்சம், அந்த ஞானம் அந்த இடத்துல நமக்கு கிடைக்கணும். இது கிடைப்பதற்கு பரிசுத்த ஆவி நமக்குள்ளேயே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஞானத்தை அருளும் ஆவியானவர். எந்த சூழ்நிலையிலும், உங்கள் தொழில், உங்களுடைய வேலைகள், எந்த காரியம் எடுத்துக்கங்களேன், ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில என்ன நான் தீர்மானம் எடுக்கிறது, என்ன சொல்றது, என்ன பதில் சொல்றது, எல்லாவற்றுக்கும் இந்த ஞானம் என்கிற வெளிச்சம் நமக்குள் வீசும் என்றால் சரியான தீர்மானம் எடுத்து சரியான பதிலை சொல்லி நாம் வாழ முடியும். அல்லேலூயா. சோ கண்டிப்பாக தேவ ஞானம் பெற்ற மக்களாக, தேவ ஆவியை பெற்றவர்கள், தேவ ஞானத்தை பெற்றவர்கள். ஆமென். ஆனா நாம பலவேளை தேவ ஆவியானவரை பயன்படுத்தாமல், அல்லது நம்முடைய பிரச்சனைகளை அவர் கையில கொடுக்காம, அவர்கிட்ட ஆலோசனை கேட்காம நடந்தால் பரிசுத்த ஆவியை பெற்றும் பெறாதவர்களை போன்ற வாழ்க்கை. அப்படித்தான் அநேக நேரங்களில் பிரச்சனைகள் தேவாவியை பெற்ற மக்களுக்கும் சூழ்ந்து இருக்கிறது. இன்றைக்கு காலம் பிந்தி போகவில்லை. சிக்கலுக்குள்ள இருந்தும் இந்த தேவ ஆவியை நாம் நோக்கி பார்த்தால் அவர் அந்த சிக்கலிலிருந்து விடுபெறும் ஞானத்தையும் நமக்கு அருளுவார். அல்லேலூயா. சோ அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஞானத்தை அவர் தந்தருளுவார். ஆமென். தானியேலுக்கு விசேஷமான ஞானத்தை கொடுத்தார் என்று படிக்கிறோம். சொப்பனங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு ஞானம், அது விசேஷித்த ஒரு ஞானம் அவனுக்கு. சொப்பனங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு ஞானத்தை, மறைபொருள்களை வெளியாக்கக்கூடிய, வருங்காரியங்களை அறிவிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை தானியேலுக்கு கொடுத்தார். அவனுக்குள் தேவ ஆவி இருந்தார். அல்லேலூயா. தானியேல், பெசலெயேல் என்ற ஒரு மனிதனை ஆசரிப்பு கூடாரத்திலே படிக்கிறோம். அவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எத்தனை விசித்திர வினோதமான வேலைகள், அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு கலை நயம் மிக்க ஒரு ஞானத்தை தேவன் அவனுக்கு அருளினார். அல்லேலூயா. அப்ப எந்த ஃபீல்டுலையும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நீங்கள் படிக்கிற கல்வி, நீங்கள் செய்கிற PhD-யா இருக்கட்டும், ஒரு நியூ ப்ராஜெக்டாக இருக்கட்டும், உங்களுடைய வேலையிலே உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு பொறுப்பு, எந்த விஷயத்திலும் நடைமுறையாக தேவ ஆவியானவர் நமக்கு வேண்டிய ஞானத்தை அருளுகின்றார். அல்லேலூயா. சோ பரிசுத்த ஆவி பெற்றவர்களுக்கு இது ரொம்ப ஈஸி. மற்றவர்களை பார்க்கிலும் பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கிறார்னு சொன்னா நாம் இந்த தேவ ஞானத்தை பெற்று வாழுவதும் செயல்படுவதும் எவ்வளவு ஈஸி நமக்கு. அதனால பரிசுத்த ஆவியானவர் மிக முக்கியமானவர். நாம் எப்பொழுதும் நித்தியத்துக்குரிய காரியத்தை பேசுவோம். இன்றைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் சேர்த்து பேசுறேன். உலக வாழ்வுக்கும் ஆவியானவர் நமக்கு கட்டாயம் தேவை. அல்லேலூயா. இரண்டாவது அங்கே சொல்லி இருக்கிறது, உணர்வை அருளும் ஆவி. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. உணர்வு மனுஷனுக்கு ரொம்ப தேவையானது. உணர்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இப்படி ஒரு வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். அல்லேலூயா. எல்லா மனுஷர்களுக்குள்ளும் அவரவருடைய ஆவி உண்டு. மனுஷ ஆவி, அவரவருக்கு ஒரு ஆவி இருக்கிறது. ஆனால் எந்த மனுஷனுடைய ஆவியில் சர்வ வல்லவருடைய சுவாசம் வீசுகிறதோ அவன் உணர்வுடையவன் ஆவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த சர்வ வல்லவருடைய சுவாசம்னு சொல்றது என்ன? அது அவருடைய ஆவி, தேவனுடைய ஆவி. ஆமென். அப்போ தேவனுடைய ஆவி எந்த மனிதனுடைய ஆவியில் வீசுகிறாரோ, அசைவாடுகிறாரோ, அந்த மனுஷனுடைய ஆவிக்கு என்ன கிடைக்குமா? உணர்வு உண்டாகும். உணர்வு உண்டாகும். அல்லேலூயா. உணர்வற்ற ஒரு நிலை ரொம்ப ஆபத்தானது. எனக்கு வரும் ஆபத்தை நான் உணராவிட்டால் ஆபத்தில் மாட்டிக்கொள்ளுவேன். எனக்கு ஒருத்தன் தீங்கு செய்கிறான், அதை நான் உணரவில்லை என்றால் அவன் கையில் நான் சிக்கி போவேன். உணர்வு இல்லாவிட்டா ரொம்ப பாதிப்பு தான், ரொம்ப பிரச்சனைகள் தான். என்னுடைய தவறை நான் உணராவிட்டால் நான் திருந்தவே மாட்டேன். அப்போ நான் தவறான வழியில போய் கடைசியில மொத்தமாக நான் வீழ்ச்சி அடைந்து போவேன்.
உணர்வு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் மனித வாழ்வுக்கு. படிக்கிற பிள்ளைகள் தங்கள் எழுதுனதுல எது தப்பு என்று அவர்கள் புரிந்து உணராவிட்டா இதே தப்பை தான் பரீட்சையில் எழுதுவார்கள். உணர்வு இல்லாவிட்டா எந்த விஷயத்திலுமே தோல்விதான், வீழ்ச்சி தான். உணர்வு வர வர மனுஷன் கற்றுக்கொள்ளுகிறான், திருந்துகிறான், முன்னேறுகிறான். இந்த உணர்வு மனுஷனுக்கு ரொம்ப தேவை. பிசாசின் ஆவி மனுஷனை உணர்வில்லாதவனாய் மாற்றிக்கொண்டே இருக்கும். எல்லா உணர்வையும் அது மூடி போடும், உணர்வில்லாத நிலைக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். ஆனால் சர்வ வல்லவருடைய சுவாசம் மனிதனை உணர்வுள்ளவனாக்கும். அல்லேலூயா. சோ பரிசுத்த ஆவி நமக்குள் வரும் பொழுது ஞானத்தினால் நிரம்புகிறோம். யோசேப்பை போல, தானியலை போல, பெசலேலை போல கொடுக்கப்பட்ட வேலைகள், தொழில்கள், ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெறுவதற்கு உணர்வு தவறு இன்னதென்று உணர்ந்து திருந்துகிறது. இது ரொம்ப தேவை. வாழ்க்கையில் சாதாரண விஷயத்திலும் நமக்கு இந்த உணர்வுகள் தேவை. தெய்வீக காரியத்திலும் நல்ல உணர்வு வேண்டும். ஏன்னா தெய்வீக விஷயத்தில் வசனத்தின் வழியில் நடக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நமக்கு காட்டியிருக்கிற பாதை, நீதியின் பாதை. வசனம் தான் நீதி, தேவ நீதி. அது காட்டும் பாதையில் நடக்கணும். ஆனா நான் வாழும்போது அந்த பாதையில தான் கரெக்டா நடக்கிறேன்னு தெரியாது. சில சமயம் கொஞ்சம் விலகி நடப்போம். அப்பதான் அந்த உணர்வு வரணும். உணர்வு. அல்லேலூயா. வசனத்தின் வழியை விட்டு நான் வலது புறம் இடது புறம் கொஞ்சம் சாஞ்சிட்டேன்னா உடனே எனக்கு என்ன வரணும்? உணர்வு வரணும். அந்த உணர்வை அருளுபவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உணர்வில்லாத சந்ததி நிச்சயமாய் தோல்விக்குள்ளதான் போகும். அப்போ உணர்வை நமக்கு தருவது அவர் தருகிற ஒரு பெரிய கிஃப்டாகும். அது ஒரு பெரிய ஈவு. ஹல்லேலூயா. இந்த உணர்வை அடிக்கடி பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் யாருக்கு? ஆவியை பெற்ற மக்களுக்கு. ஆமென். நான் தேவாவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது, தேவாவி எனக்குள்ளேயே வாசமா இருக்கும் போது, எனக்கு சின்ன காரியத்திலும் பெரிய காரியத்திலும் உடனே உணர்த்தி கொண்டே இருப்பார். நான் திருந்தி கொண்டே இருப்பேன். செவ்வையான வழியில் என் கால்கள் நிற்கும். அல்லேலூயா. சோ இதற்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு ரொம்ப தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்னு என்னன்னா, ஆவியானவர் சகல சத்தியத்தையும் அறிந்தவர். இயேசு சொன்னார், அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை சொல்லுங்க நடத்துவார் என்று சொன்னார். கொரிந்தியர்ல சொல்லியிருக்கு, அவர் பிதாவின் இருதயத்தின் ஆழங்களை அறிந்தவர் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆவியானவர் பிதாவின் இருதயத்துக்குள் என்ன இருக்கிறது என்பதை நல்லா அறிந்தவர். அவர் விளம்பின சத்தியத்தை சகலமும் அறிந்தவர், நம்மை அதில் நடத்தக்கூடியவர். அவர் நம்மை உணர்த்தும் பொழுது அந்த உணர்வு சரியான உணர்வாக இருக்கும். அல்லேலூயா. மனுஷர்களும் சில சமயம் உணர்த்துவார்கள். சில காரியங்கள் நமக்கு ஒரு புத்தகம் படித்த உடனே ஒரு உணர்வு வரும், ஒரு மனுஷனுடைய வார்த்தை கேட்ட உடனே ஒரு உணர்வு வரும். அதெல்லாம் சின்ன சின்ன அளவுக்கு தான் உதவி செய்ய முடியும். ஆனால் சகலத்தையும் அறிந்தவர், நம்மை படைத்த தேவனுடைய உள்ளத்தின் ஆழத்தையும் அறிந்தவர், அவர் நமக்கு ஒரு உணர்வை கொடுக்கிறாருன்னா அது சரியான உணர்வாக இருக்கும். ஹல்லேலூயா. எனவே இந்த பாக்கியம் பரிசுத்த ஆவியை பெற்ற மக்களுக்கு இலவசமாய் அருளப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ ஆவியை பெற்ற மக்களே, நீங்கள் ஆவியானவரோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எப்பவும் அவரோடு பேச கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றையும் அவரோடு பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ ஞானத்தையும் அருளுவார், வேண்டிய இடத்திலே உணர்வையும் நமக்கு சொல்லுங்க உணர்வையும் தருவார். அல்லேலூயா. சில சமயம் காலம் தாண்டி உணர்ந்தா திருந்துறது கொஞ்சம் பாடுதான். காலம் தாமதப்பட்டு அல்லது கொஞ்சம் ரூட்டு மாறி ரொம்ப யாத்திரை பண்ணிட்டோம், பிறகு நான் தப்பான ரூட்ல வந்துட்டேன் அப்படின்னு உணர்ந்தா திரும்ப கரெக்டான ரூட்டுக்கு வருவதற்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? பயணம் நிறைய செய்ய வேண்டியது இருக்கும். டைம் வேஸ்ட், பெட்ரோல் வேஸ்ட், பிரயாசம் வேஸ்ட், ரொம்ப கஷ்டம். ஆனா வழி தவறும் பொழுதே உணர்வு வந்துருச்சுன்னா உடனே கரெக்ட் பண்ணி சரியான ரோட்ல வந்துருவோம். வேற ஒன்றும் நமக்கு நஷ்டம் இல்லை. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவி பெற்ற மக்கள், ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் நமது வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்துக்கு இந்த வழி போகணுமா, அந்த வழி போகணுமா, அந்த சொத்தை வாங்கலாமா, வாங்க வேண்டாமா, இந்த வியாபாரத்துல போய் கை வைக்கலாமா, வைக்க கூடாதா, இந்த தோட்டத்துல போலாமா, போக கூடாதா, எல்லாம் இந்த கல்யாண காரியத்துல இதை தெரிந்தெடுப்பதா, அதையா,
பிள்ளைக்கு அட்மிஷன் எங்க, எந்த ஸ்கூல் தேர்ந்தெடுப்பது, எந்த காலேஜ்ல எந்த எந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவது, 2 ஆப்ஷன் வந்து 2 ஆஃபர் வந்திருக்கே, எதை ஏற்றுக்கொள்வது, நிறைய விஷயத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூட்டு மாறி போயிட்டு பிறகு ஐயோ ஐயோ என்று கர்த்தரை நோக்கி கதறுகிறோம், கூப்பிடுகிறோம். ஆனா முதல்ல அதை கேட்டு செஞ்சோம்னா கரெக்டான வழியில் நடப்போம். அல்லேலூயா. இந்த பாக்கியம் ஆவியை பெற்ற மக்களுக்கு நிறைவாய் இருக்கிறது, எளிதாய் கிடைத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சோ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக தேவை. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் இந்த பாக்கியத்தை அனுபவிக்கிறது உங்களுக்கு எளிது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. அடுத்து என்ன சொல்லியிருக்கு அந்த வசனத்தில்? நான் ஏசாயா 11:2 சொல்லி கொண்டிருக்கிறேன். அடுத்து என்ன சொல்லி இருக்கிறது? ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவி. அல்லேலூயா. ஆலோசனை, ஆலோசனை என்பது ஒரு வழிகாட்டுதலை விட கொஞ்சம் வித்தியாசமானது, ஒரு உணர்த்துதலை விட கொஞ்சம் கூட வித்தியாசமானது. ஆலோசனை என்பது ஒரு ஒரு போதனை மாதிரி, கற்றுத்தருவது, சொல்லி தருவது. அதான் ஆலோசனை. ஆலோசனை இங்க போ, அங்க போகாத, அது என்ன, ஒரு உணர்த்துதல் மாதிரி, ஒரு வழிகாட்டுதல் மாதிரி. ஆலோசனை என்பது ஏன் போகக்கூடாது, போனா என்ன நடக்கும், இந்த வழி ஏன் போகணும், நீ இங்க கரெக்டான வழியில் போனா உனக்கு என்ன கிடைக்கும், இதெல்லாம் சேர்த்து வருவது தான் ஆலோசனை என்று சொல்லுவது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆலோசனைகள் சில வேளை தேவை. இப்போ பிறரை வழிநடத்துகிற விஷயத்துல சும்மா போ, இரு, எலும்பு அப்படி மட்டும் நம்ம சொல்லி நடத்திக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஆள் தேராது. அந்த ஆளுக்கு அடுத்த சமயம் ஒரு சூழ்நிலை வந்தா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியாது. அவர் உடனே என்ன செய்வாரு, அவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டு 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 தான் செய்யக்கூடிய நிலையில இருப்பார். இவருக்காக ஒரு சொந்த புத்தி வராது. ஆனா ஒவ்வொரு காரியத்திலையும் பிரதர் நீங்க இதை செய்யாதீங்க, ஏன்னா வசனத்துல இப்படி சொல்லி இருக்கு, இதை செய்யக்கூடாது, செய்தா தேவனுக்கு பிரியம் இல்லை, அப்புறம் அதை செய்தா இப்படி இப்படி நடக்கும்னு பைபிள் சொல்லுது, அதனால செய்யக்கூடாது. இப்படி ஒரு நாள் ஒரு ஆலோசனை அந்த ஆளுக்கு கொடுத்துட்டோம்னா அவருக்கு அது புரிஞ்சு போகும். இனி வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தா அவருக்கு கவனித்து நடக்க தெரியும். ஒரு ஆலோசனை அவருக்கு கிடைத்திருக்கு. சும்மா எஸ் ஆர் நோ மட்டும் இல்லை, ரைட் ஆர் லெஃப்ட் மட்டும் இல்லை, அவருக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங் கிடைச்சிருக்கு. கவுன்சிலிங் கிடைச்சதுனால அவருக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் வந்துருச்சு. இந்த காரியத்துக்கு மட்டும் இல்லை, இனி உள்ள காரியங்கள் வரும் பொழுதும் அவர் கவனமாய் நடப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு இந்த கவுன்சிலிங் இல்லாதனால, சரியான ஆலோசனைகள் கிடைக்காதனால, ஒரு ஆள் கைக்குள்ள இருந்தா அப்படி நடந்துட்டு போயிட்டே இருப்பார்கள், தனியை தூக்கி விட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி நிலைக்கு வந்துருவார்கள். அவர்களை கொண்டு பிரயோஜனம் வராது. அவர்களுக்குள் விவேகம் வளரவில்லை, புரிந்து கொள்ளுதல் வரவில்லை, சமயோசித புத்தி வராது. அப்போ கைடன்ஸ் மட்டும் இல்லை, அல்லது உணர்வு மட்டும் இல்லை, வழிகாட்டு மட்டும் இல்லை, கூடவே அப்பப்ப நமக்கு என்ன தேவைப்படுது சொல்லுங்க? விளக்கங்கள், விளக்கங்கள், ஆலோசனைகள். ஆலோசனை, நல்ல ஆலோசனை. ஸ்தோத்திரம். சில விஷயத்துல எல்லாம் சொல்லி கொடுக்கும் போது ரொம்ப சொல்லி கொடுக்க வேண்டியது வரும். இந்த காரியம் நான் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படி அவங்க நிற்கும் போது, இந்த காரியம் பைபிள் படி தவறில்லை, சில விஷயத்துல தவறில்லை, செய்யறாங்க. ஆனா நீ உன் வாழ்வில் நீ எடுத்திருக்கிற பிரதிஷ்டை இதாக்கும், உன் வாழ்வில் உன்னை கர்த்தர் கொண்டு நிறுத்தி இருக்கிற ஸ்தானம் இதாக்கும். அப்ப இது உனக்கு தகுதியாய் இராது. புரியுதா? அப்போ இதை இதை அனுபவிக்க உனக்கு அதிகாரம் இருக்கு. எல்லாரும் அனுபவிக்கிறாங்க, நீயும் அனுபவிக்கலாம், அதிகாரம் இருக்கு. ஆனா பிரதர் உங்களுக்கு இது தகுதியாயிராது, சிஸ்டர் இது உங்களுக்கு என்னதான் இருக்காது. அப்ப இது ஆலோசனை சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இல்லாம நீ இதை செய்யாத அப்படி சொன்னா அந்த பக்கம் அப்ப எல்லாரும் செய்யறாங்கல்ல, பைபிள் அப்படி ஒன்றும் சொல்லல, இவர் எனக்கு மட்டும் ஏன் செய்யாதன்னு சொன்னாரு, அப்படி அவர் குழம்பிக்கிட்டே இருப்பார் அடுத்து. ஏன்னா அவருக்கு நம்ம ஒத்த வார்த்தையில பதில சொல்லி விட்டோம், செய்யாத. அது கரெக்டான பதில் தான், கரெக்டான வழிகாட்டு தான். ஆனாலும் அவரால் அதை புரிந்து எடுக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி விஷயத்துல இப்போ பைபிள்ல இப்படி சொல்லி இருக்கு, இது செய்வதில் எந்த தப்பும் இல்லை. ஆனா பாரு, உன் வாழ்க்கை நீ செய்யக்கூடாது,
நீ ஏன் செய்யக்கூடாது? உன்னுடைய ஸ்தானத்தை பார். உன்னை இத்தனை பேரை நடத்துகிற ஒரு ஸ்தானத்தில் உன்னை வச்சிருக்காரு. நீ இதை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அப்படிதானே? ஆமா. உன்னை நீ இந்த பிரதிஷ்டைக்குள்ள வந்திருக்கிறா. கர்த்தர் உன்னை இந்த பிரதிஷ்டையில தீர்மானத்துக்குள்ள நடத்தி இருக்கிறாரு. அந்த பிரதிஷ்டையின் வழியில நீ போ. இதை நீ செய்தீன்னா பிரதிஷ்டை உடைக்கிறதா மாறிடும். அவங்க எல்லாம் செய்தா அது ஒன்றும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனா நீ இந்த பிரதிஷ்டைக்கு உட்பட்டவளாய் இருக்கிறதுனால நீ செய்யக்கூடாது. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் நமக்கு வெறும் வலது புறம் போ, இடது புறம் போ, இல்லை செய்யாத இது மட்டும், அந்த உணர்வு மட்டும் போதாது, அந்த வழிகாட்டு மட்டும் போதாது, ஆலோசனை தேவை. அல்லேலூயா. இதையும் ஆவியானவர் நமக்கு அருளுகிறார். ஆவியானவர் நமக்கு அருளுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இந்த ஆலோசனை நமக்கு ரொம்ப பெஸ்ட் ஆகும், ரொம்ப பெஸ்ட் ஆகும். வாழ்க்கையில எத்தனை விஷயங்கள், சிலது வெளியாளுகள்கிட்ட சிலதுக்கு ஆலோசனை கேட்கலாம், சில காரியத்தை வெளியாள்கிட்ட கேட்கவே முடியாத விஷயங்கள் இருக்கு. கேட்கவே முடியாது, கேட்டா அது விபரீதமா போயிடும். அப்ப என்ன செய்யறது? ஆனா நமக்குள்ளேயே ஒருவர் இருக்கிறார், எல்லா ஆலோசனைகளை நமக்கு தருகிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இத போல பாக்கியம் உண்டா? வெளியே தெரியாம ரகசிய ஆலோசனைகள் கூட, அந்தரங்கத்துக்கான ஆலோசனைகள் கூட இவரிடத்தில் கேட்டு நாம் அழகாய் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப இவ்வளவு வாய்ப்பு இருக்குதே நமக்கு, பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ ஜனங்களுக்கு, இல்லையா? ஒரு இரண்டாம் நபர் கூட அறியாத அளவுக்கு நாம் கர்த்தரிடத்திலே ஆலோசனை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பாக்கியம். எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம்? இதையெல்லாம் வச்சுட்டு நம்ம எடுத்ததுக்கும் நமக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு, அந்த ஃப்ரெண்டுக்கு உடனே ஃபோன் அடிக்குது. நமக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இங்க இருக்கிறாரு, அவர் தானே ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவரிடத்தில் ஏன் கேட்பதில்லை? ஆவியை பெற்றும் பழக்க வழக்கம் பழைய பழக்க வழக்கம், ஆவியை பெற்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி நம்ம வாழக்கூடாது. உடனுக்குடன் கர்த்தரிடத்தில் கேட்டால் அவர் வழிகாட்டுவதோடு கற்றுத்தருவார், ஆலோசனை வழங்குவார். அல்லேலூயா. எனவே கண்டிப்பாக இந்த ஆலோசனை மிக முக்கியம். ஸ்தோத்திரம். ஏசாயா 30 முதல் 2 வசனங்களை பாருங்கள். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும், என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டமும் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? உனக்கு ஒரு பிரச்சனையா, நீ என்னிடத்தில் வந்து ஆலோசனை பண்ணு. நீ இப்ப என்ன பண்ண? என்னை அல்லாமல் வேற ஆலோசனை பண்ற, என்னை அல்லாமல் வேற ஆலோசனை பண்ற, என் ஆவியை அல்லாமல் உன்னை மூடிக்கொள்ள பார்க்கிறாய். என் ஆவியினிடத்தில் நீ ஆலோசனை கேளு, அவர் உன்னை தம் ஆலோசனையால் மூடி மறைத்து பாதுகாப்பார். அதை விட்டுக்கிட்டு நீ வெளி ஆலோசனை கேட்டு உன்னை பாதுகாத்து கொள்ள பார்க்கிற. நீ என் வாக்கை கேளாமல், தேவனுடைய வார்த்தை நீ கேட்கல, தேவனுடைய ஆலோசனை நீ கேட்கல, தேவனுடைய ஆவியின் ஆலோசனை கேட்டு உன்னை பாதுகாப்பா மூடிக்கொள்ளல. இதை விட்டுட்டு நீ எங்க போற? பார்வோனுடைய பலத்தை நம்பி போகிறாய், எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கை நம்பி போகிறாய். உனக்கு ஐயோ என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். தேவ ஜனமே, நீ அந்நியனுடைய ஆலோசனை கேட்டு அல்லல்களுக்குள் சிக்கல்களுக்குள் மாட்டாதே. நீ கர்த்தருடைய ஆவியின் ஆலோசனை கேளு. ஆமென். ஒரு ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆவியின் ஆலோசனை கேள். ஆவியை உனக்குள்ளே தந்திருக்கிறேன், நீ ஆவியை பெற்றோம், ஆவியின் ஆலோசனை கேளாமல் ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? ஏன் ஒரு முடிவெடுக்க முடியாம கிடந்து அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய்? ஏன் நீ தவறான இடத்துல போய் புகலிடம் அடைய பார்க்கிற? ஏன் நீ பார்வனுக்கு பலத்துல, கண்டவனுடைய பலத்துல நீ போய் அவன் பலத்தை நம்பி ஏன் நிக்க பார்க்கிற? நீ என்னிடத்தில் வந்து கேளு, என் வாக்கை கேளு, என் ஆவியின் ஆலோசனை கேட்டு அதனால் உன்னை மூடி பாதுகாத்துக்கொள். அல்லேலூயா. ஆவியை பெற்ற தேவ ஜனங்கள் ஆவியினால் ஞானத்தை
ஆவி தருகிற ஞானத்தை அனுபவிக்கிறவர்களாய், ஆவி தருகிற உணர்வை அனுபவிக்கிறவர்களாய், ஆவி தருகிற ஆலோசனைகளை அனுபவிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். இதெல்லாம் சும்மா கேட்டுட்டு போகாம இன்றைக்கு அந்த செயல்பாட்டுக்குள்ள வந்துட்டோம்னா வாழ்க்கை வெற்றி பெறும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவி பெறாதவர்கள் இந்த பெரிய பெரிய பாக்கியங்களை நீங்க இழக்கிறீங்க. நீங்க இன்னைக்கு ஒரு வைராக்கியத்தை நான் சொல்ல சொல்ல, ஆண்டவரே எனக்கு இது வேண்டுமே, இதெல்லாம் தரக்கூடிய நீங்க எனக்குள்ள வந்து தங்கி இருக்கணுமே, இன்றைக்கு என்னை ஆவியினால் நிரப்ப வேண்டுமே, அந்த ஒரு வைராக்கிய வாஞ்சை உங்களுக்குள் எழும்பட்டும். ஆமேன். சரி, அடுத்தது பலன். பலனை அருளும் ஆவி, ஸ்ட்ரெங்த், பலன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 33-34 படிக்கிறோம். மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து எஸ்ரயேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காளம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்தான். 300 பேரை கொண்டு இந்த பெரிய கும்பலை துரத்தி அடித்து ஜெயம் எடுத்தான். அல்லேலூயா. இப்போ இங்க பார்க்கிறோம், சத்துருக்கள் கூட்டணி, மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர் கூட்டணி வச்சு வந்து இறங்கிட்டான். அவன் பாளையம் இறங்கினதும் கிதியோன் மேல் ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. சத்துரு கூட்டணி வச்சு வந்திருக்கான். 3 கூட்டம், சும்மா எதிர்க்க முடியாது. நாட்டில் இராணுவமும் கிடையாது, படைபலமும் கிடையாது, ஒரு ராஜாவோ ஒருத்தனும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலை இஸ்ரவேலுக்குள்ள. சத்துரு 3 கூட்டமா ஒன்னிச்சு வந்திருக்கான். என்ன செய்ய முடியும்? பலனே இல்லை. அதை எதுக்கக்கூடிய எந்த திராணியும் இல்லை. ஆனா சத்துரு இறங்கின உடனே ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அதான் பலத்தை அருளும் ஆவி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பலத்தை அருளும் ஆவி. ஏற்கனவே அவனை தயார் பண்ணிட்டாரு. கிதியோனே, உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆமென். கிதியோனே, உனக்கு மனசுல ஒரு பெரிய பலம் இருக்கு. என்ன? ஒரு வைராக்கியம். ஏன் நாங்க இப்படி இருக்கிறோம், நாங்க இப்படி இருக்கக்கூடாது, தேவன் எங்களோட இருந்தா நாங்க இப்படி இருக்க மாட்டோமே என்றெல்லாம் உனக்கு நல்ல ஒரு மனசுக்குள்ள ஒரு பலம் இருக்கு. ஆனா அவன் சரீரத்துல பலம் இல்லை, உனக்கு படை பலம் இல்லை, ஒண்ணும் இல்லை. அதுக்கு நான் இருக்கிறேன். சத்துரு இறங்கினோன்னா ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. அப்போ நமக்கும் வாழ்க்கையில இப்படி நிறைய சத்துருக்கள், நம்ம எதிர்க்கிறவர்கள், மனுஷ எதிர்ப்பு, பிசாசின் எதிர்ப்பு எல்லாம் இருக்கு. சூழ்நிலைகள் ரொம்ப எதிர்ப்பா மாறுது. திடீர்னு சூழ்நிலைகளே மாறுது, கொந்தளிப்பா இருக்கு. அதெல்லாம் நமக்கு எதிர்ப்பு தானே. இந்த எதிர்ப்புகள் நடுவிலே மனிதன் தளர்ந்து போகிறான், சோர்ந்து போகிறான். சில வேளை பார்த்தா ஒரு பிரச்சனை வந்து அடுத்த பிரச்சனை வந்து அடுத்த பிரச்சனை அலையலையாய் வருது. ஒரு பிரச்சனையில நின்றவன் 2வது பிரச்சனை வரும்போது தளர்ந்துடுறான். 3வது 4வது பிரச்சனை அடுக்கடுக்கா வரும்போது பராக்கிரமசாலியே தளர்ந்து போகிறான். எத்தனையோ அனுபவம் பெற்றவனும் தளர்ந்து போகிறான். அதான் மனுஷனுடைய நிலைமை. சாத்தான் அந்த மாதிரி செய்வான். கூட்டணி வச்சு வர்ற மாதிரி தான் வருவான். மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும். இங்கே இஸ்ரவேல்ல ராஜா கிடையாது, போர் வீரன் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இதுல அவனுக்கு கூட்டணி வைக்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை. தனியா மீதியானியர் வந்தா கூட இஸ்ரவேலால நிக்கக்குள்ள எந்த பலனும் இல்லை. அதுக்கு மேல அவன் பாருங்க கூட்டணி வச்சு வாரான் 3 பேர். ஆனா இங்க ஆவியானவர் இவன் மேல் இறங்குனது தான் பெரிய வெற்றி. அல்லேலூயா. இல்லாம கிதியோன் 300 பேருக்கு 30 லட்சம் பேரை கொண்டு போனாலும் ஒன்றும் செய்ய முடியாதங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இவன் மேல் இறங்கினது பலத்தை அருளும் ஆவி. அல்லேலூயா. இதே தான் நம்ம பிரச்சனைகளுக்கும். பிசாசு போராடுகிறான். நல்லா தானே இருந்தோம், திடீர்னு இப்படி ஒரு பிசாசு வந்தான். என்ன போராட்டம், என்ன போராட்டம். ஆனால் நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் சத்துரு வெள்ளம் போல் வரும் பொழுது அவனுக்கு எதிராக அவர் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? சொல்லுங்களேன் அது சத்தமா. கொடியேற்றுவார். அல்லேலூயா. கொடியேற்றுவார். அந்த கொடியை மிஞ்சம் வர முடியாது. அது எல்லை கொடி. இந்திய எல்லையில இந்திய கொடி பறக்கும். அதை மிஞ்சி அந்நிய நாட்டுக்காரன் என்ன செய்ய முடியாது, உள்ள வர முடியாது. அதே மாதிரிதான் ஆவியானவர் நம்ம எல்லையில, வாழ்க்கையின் எல்லையில ஒரு கொடியை ஏற்றி வச்சுட்டாருன்னா
அதை மிஞ்சி ஒருத்தனும் உள்ள வர முடியாது. அல்லேலூயா. அப்போ எந்த சத்துருக்கள், சிலவேளை மனுஷனுடைய எதிர்ப்புகள், சிலவேளை பிசாசனுடைய எதிர்ப்புகள், எதுவா இருந்தாலும் ஆவியை பெற்ற மக்களுக்கு ஒரு பெரிய பலன் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அவர் நமக்கு பலன் அருளுகிற ஆவியானவர் நம்மை சத்ருவின் கையில் விடமாட்டார். ஆமென். நீதிமான் துன்மார்க்கனுக்கு முன்பதாக முகம் தாழ கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தம்முடைய காட்டுப்புறாவின் ஆத்துமாவை அவர் துஷ்டருடைய கையில் விட்டு கொடுக்க மாட்டார். அவர் பலனை அருளுவார். உங்களுக்கு என்ன போராட்டம் வந்திருக்கிறது? போராட்டங்கள் பலவிதம். சிலது நூதனமான போராட்டம். வெளிப்பிரச்சனைகளை விட உள் பிரச்சனைகள் அதிக பாதிப்பு. வெளியே இருந்து வரக்கூடிய பிரச்சனையை கையாளுவது எளிது, உள்ளே எழும்புகிற பிரச்சனையை கையாளுவது ரொம்ப கஷ்டம். ஒரு சபைக்கு வெளியே இருந்து பிரச்சனை வரும்போது சபை ஒற்றுமையா நின்று சபையார் ஜெபிப்பார்கள். சபையார் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. சபைக்கு உள்ளேயே பிசாசு பிரச்சனை கிளப்பி விட்டான்னா, சபை உள்ளேயே 2ஆ நிக்குது, 3ஆ நிக்குது, கோஷ்டிகள், பிரிவினைகள் இப்படி வந்துருச்சுன்னா அது பயங்கரமான கஷ்டம். அங்க எப்படி ஒரு மனமா ஜெபம் பண்ண முடியும்? 3 விதமால ஜெபம் பண்ணுவார்கள், 3 விதமால சிந்திப்பார்கள். அப்போ அது ரொம்ப பெரிய போராட்டம். ஆனால் வெளிப்பிரச்சனையோ உள் பிரச்சனையோ எல்லாவற்றுக்கும் நமக்கு பலன் அருளுகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. இதே போல சிலர் குடும்பத்துக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனையை குடும்பம் ஒன்றாய் நின்று சந்திக்கிறது. அப்போ ஒரு மனம் இருக்கு, புரிந்து கொள்ளுதல் இருக்கு, சேர்ந்து ஜெபிக்கலாம், சேர்ந்து ஆலோசிக்கலாம், சேர்ந்து நிக்கலாம். ஆனா குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு பக்கம். என்ன செய்ய? பயங்கரமான பிரச்சனை ஆகிவிடும். அதை தாக்கு பிடிக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் அதன் நடுவிலும் ஆவியானவர் நமக்கு பலனை அருளுகிறவர். அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் எதிர்த்து நிற்க, அந்த சவால்களை சமாளிக்க அல்லது சவால்களை சந்திக்க ஆவியானவர் நமக்கு பலனை அருளுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு பயப்படாதிருப்போம். ஆனா நம்ம இந்த பிரச்சனைகள்ல நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானுடைய பலனை நாம் அனுபவிக்கிறோமா? அவர்கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போனோமா? அவர் கையில நீங்க பார்த்துக்கிடுங்கப்பான்னு சொல்லி கொடுத்தோமா? அதெல்லாம் செய்யாம எப்படி அவர் பலனை அருளுவார்? நீ உன் இஷ்டத்துக்கு செய்யற, அதுக்கு அவர் பலனை அருளுவார்? அவனுக்கு நீ என்னத்தையும் செய்து வைப்ப, அதுக்கு அவர் உன்னை பலப்படுத்துவாரா? செய்ய மாட்டார். அவர் கையில கொடு, அவர் ஆலோசனைப்படி நடக்க ஒப்பு கொடுங்க. அப்போ அவர் ஆலோசனையும் தந்து கரெக்டா அதை செய்யக்கூடிய பலனையும் தருவார். அல்லேலூயா. சில நினைக்கிறது தப்பான நினைப்பு, தாங்களே தீர்மானிக்கிறது. இதுதான் எனக்கு நல்லதுன்னு தெரியுது, அப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும், அதுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. இப்போ நீ தப்பும் செய்வ, நல்லதும் செய்வா, கெட்டதும் செய்வா, உனக்கு ஆண்டவர் பலன் தரணுமா? இது என்ன இது கேள்வி? புரியுதா உங்களுக்கு? ஆமேன். இப்படித்தானே பலர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கு அந்த ஜெபத்தை மாற்றுவோம். ஆமேன். சொல்றபடி செய்யணும், அவர் பலன் அருளுவார். அல்லேலூயா. ஓகே, பலனை அருளுகிறவர். அடுத்து 5வது என்ன? அறிவையும், வசனம் மூடி வச்சுட்டீங்களா? அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. அறிவுன்னா சாதா அறிய வேண்டியதை அறியணும். அதுவும் ஒரு விசேஷித்த கிருபைதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அப்போ இங்க அறிவு என்று சொல்லும் பொழுது அறிய வேண்டியதே அறிவது. இப்ப இவங்க எல்லாம் எபிரேய வாலிபர்கள். புதுசா எங்க போய் சேர்ந்திருக்காக? பாபிலோன் பட்டணத்துக்கு வந்திருக்கிறார்கள். அடுத்து பட்டணத்துல அரண்மனையில வந்திருக்கிறார்கள். நேபுகாத்நேச்சார் இருந்த மாபெரும் ராஜாவுடைய அரண்மனையில வந்திருக்காங்க. அரண்மனை வேலைக்காக இவங்களை கொண்டு போயிருக்கு. இந்த ஞானமோ அறிவோ இவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. பேசிக் அறிவு கூட கிடையாது.
அந்த அரண்மனைக்குள்ள எப்படி பழகிக்கிடணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும் ஒன்றும் தெரியாது. பாஷையும் வேற, அவன் கல்தேயனுடைய பாஷை, இவன் எபிரேய பாஷை, எல்லாமே டிஃபரெண்ட். அப்ப அந்த இடத்துல இவங்களுக்கு ஆண்டவர் விசேஷித்த அறிவை கொடுத்து அறிய வேண்டியவைகளை அறிய வைத்தார். அல்லேலூயா. மற்ற எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் இவங்களுக்கு என்ன கொடுத்தார் ஆண்டவர்? நல்ல ஒரு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தார். அப்ப என்னென்ன செய்யணுமோ அதுக்குள்ள அறிவுகள். அல்லேலூயா. நல்ல அறிவுகள் நமக்கு மிகவும் தேவைப்படுகிறது. அந்த அறிவையும் கர்த்தர் நமக்கு அருளுகிறார். கடைசியாய் ஆறாவதாக, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருளுகிற ஆவியானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். தேவ பயம் இருந்தால் அது எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதம், அடிப்படை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் செழிப்பான். எல்லாவற்றுக்கும் அடிப்படை தேவ பயம். தேவ பயமோ ஜீவ ஊற்று, அது மரண கண்ணிகளுக்கு நம்மை விலக்கும். அப்போ தேவ பயம் இருந்தால் வாழ்க்கை மிகப்பெரிய மேன்மை அடையும், ஆசீர்வதிக்கப்படும். அந்த தேவ பயத்தை நமக்குள் இலவசமாய் தருகிறது ஆவியானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். தேவ பயம். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கிறது, அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஒரு அல்லேலூயா. ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் சபைகள் வளர்ந்து பெருகின. சபைகளில் மிக முக்கியமாய் தேவை இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தனி வாழ்க்கைக்கு தேவை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதை திடீர்னு வராது, திடீர்னு வராது. மனுஷனுக்கு பயப்படுற பயம் அடிக்கடி வரும். ஏன்னா மனுஷனை பார்க்கிறோம். ஓ, இது அவன் அதிகாரத்துக்கு உட்பட்ட இடம், அங்க போனா ஒரு பயம், அவனை கண்டு ஒரு பயம். ஆனா கர்த்தர் கண்ணிலால் பார்க்க கூடாதவரா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. உண்மையிலே மனுஷன் அவனுக்கு பார்க்கக்கூடிய ஏரியா ஒரு ஏரியா, அவ்வளவுதான் அவன் பார்க்க முடியும். அதுக்கு மேல அவன் சிசிடிவி கேமரா வச்சு கொஞ்சம் கூட பார்க்கலாம், அவ்வளவுதான் அவன் பார்ப்பானே தவிர எல்லா இடத்துலையும் நம்மள மனுஷன் பார்க்க முடியாது. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல, எவ்விடத்தில் இருந்தாலும் நம்மை காண்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தையும் அவர் அறிந்து கொண்டிருக்கிறவர். அப்ப இப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் எவ்வளவு பயப்படணும். ஆனா என்ன, அவர் கண்ணில் காணாத தெய்வமா இருக்கனால கண்கண்ட மனுஷனுக்கு பயப்படுகிறோம், காணாத தெய்வத்துக்கு என்ன பண்றது கிடையாது, பயப்படுறது கிடையாது. இதுதான் பிரச்சனை. இன்னும் சில வேளைகளில் மனுஷன் அவனுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு அவனுக்கு பிரியமில்லாத பண்ணா என்னன்னு தட்டி கேட்கிறான். தேவன் சில வேளை அதை விட்டுறார், அப்படியே உடனுக்குடன் தட்டி கேட்கறது இல்லை, விட்டுறார். கடைசியில் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அப்படித்தானே? அப்ப அதுவும் இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாம போக்கு ஒரு காரணமா இருக்கு. ஒரு தப்பு செய்தாலே டக்கு டக்குன்னு அடி விழுந்துட்டு இருந்துச்சுன்னா எல்லாம் பயந்துருவான். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோட வாழ்வார்கள். ஆனா கர்த்தர் என்ன செய்யறார், காலங்களை கொடுக்கிறார். திருந்தட்டும், என் ஊழியக்காரருடைய வசனங்களை கேட்டு திருந்தட்டு, நான் எழுதி கொடுத்த பைபிள் வசனங்களை படிச்சு திருந்தட்டும், என் ஆவியானுடைய உணர்வை வைத்து திருந்தட்டும்னு வாய்ப்பு கொடுக்க கொடுக்க அநேக துணிகரம் கொள்ளுகிறான். தேவ பயம் இல்லாமல் அநேகர் போறதுக்கு இது ஒரு காரணம். அப்போ நாம அப்படி இருக்கக்கூடாது. நமக்குள் ஆவியானவர் தங்கி இருக்கும் பொழுது நம்ம அடிக்கடி உணர்ந்து கொண்டே இருப்போம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் போகும் வழி அவர் பார்க்கிறார், நான் சிந்திக்கிறத அவர் பார்க்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், எனக்கு தெரியாதெல்லாம் அவருக்கு தெரியும், என்னை பற்றி எனக்கு தெரியாதெல்லாம் அவருக்கு தெரியும். இப்படியெல்லாம் நினைக்கும் பொழுது ஒரு தெய்வ பயம், இந்த ஆவியானவர் நமக்கு தேவ பயத்தை தருகிறார். தேவ பயம் இருந்தால் வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இந்த 6 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். இந்த 6 காரியங்களுக்காய் மட்டும் இல்ல, நான் எப்பவுமே சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை நாம் பெற்றால்தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். அல்லேலூயா. அது மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி. இயேசுவின் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட பரிசுத்த ஆவி ரொம்ப முக்கியம். ஆகவே
இம்மைக்கும் நித்தியத்துக்கும் பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒன்றும் இல்லை. அந்த ஆவியை நாம் பெறாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு வெறுமை தான். ஸோ அந்த வெறுமை இன்றைக்கு மாறட்டும். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் இப்பொழுது நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுவோம். சிறிது நேரம் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இப்பொழுது ஆரம்பத்திலே நாம் ஜெபம் பண்ணும் பொழுது, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள், கர்த்தாவே இன்றைக்கு இந்த கூட்டத்திலே என்னை நீங்க நிரப்ப வேண்டும் என்று ஒரே பிடியா ஆண்டவர்கிட்ட அந்த ஒரே காரியத்தை, வேற எந்த காரியத்துக்கும் நீங்க இப்போ ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அந்த ஒரே காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆவியை பெற்றவர்கள், நான் இப்போ சொன்ன எந்த காரியத்தில் உங்களுக்கு இன்னும் ஒரு செயல்பாடு சரியா வரலையோ அதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவரோடு பொழுது பேசுங்கள். ஹல்லேலூயா. வாய் திறந்து ஸ்தோத்திரங்கள் ஏறெடுத்து, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், ஒவ்வொரு காரியத்துக்கும் உம்மண்டை வர எனக்கு உதவி செய்யும். கேளுங்க. கேட்கும் பொழுது எல்லாம் நல்லா இருந்து காதுக்கு, ஆனால் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும்னா இதயமும் வாயும் திறக்கணும். அப்பதான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. செவிக்கினிமையா கேட்டு விட்டு போனா ஒன்றும் கிடைக்காது. நம்ம வாழ்வுக்கு இனிமையாய் அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் நம்முடைய இதயமும் உதடுகளும் இப்ப திறக்கட்டும். கர்த்தரை நோக்கி கேளுங்கள். ஆண்டவரே வாழ ஞானத்தை தாரும், குடும்பத்தை நடத்த ஞானத்தை தாரும், எல்லாவற்றுக்கும் ஞானத்தை தாரும். இதெல்லாம் தருகிற ஆவி எனக்குள் வாரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா பேசுங்க. ஆண்டவரிடத்தில் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்குள் இன்றைக்கு கர்த்தர் ஒரு கிரியை செய்வார். ஹல்லேலூயா. Glory. Praise the Lord. ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு உணர்வை தாரும். சில வேளை உணர்வில்லாம போய்கொண்டே இருக்கிறது. தப்பு என்னன்னு தெரிய மாட்டேங்கி. ஹல்லேலூயா. ஆவியானவரே என்னோடு அடிக்கடி இடைப்பட்டு கொண்டிருங்க, என்னோடு பேசி கொண்டிருங்க, என்னை உணர்த்தி கொண்டிருங்க. வசனம் வாசிக்கும் போது உணர்வு வரட்டும் ஆவியானவரே, உணர்வு தாங்க ஆவியானவரே. ஜெபம் பண்ணும்போது உணர்வு தாங்க ஆவியானவரே. ஆவியில் நிரம்பும் பொழுதும் உணர்வு தாங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. Glory. Praise the Lord. எனக்கு ஆலோசனைகள் வேண்டும் அப்பா. ஏன் இதை செய்யணும், ஏன் இதை செய்யக்கூடாது, ஒண்ணுமே தெரியலப்பா. ஆலோசனை தாங்கப்பா. ஆண்டவரே குடும்பத்தில் எப்படி நடந்துக்கிடணும், எப்படி நடத்தணும் ஒன்றும் தெரியலையப்பா. ஆண்டவரே ஆலோசனை தாங்கப்பா. இந்த தொழிலில் புதுசாக என் கையில் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்ற, எப்படி செய்ய, எப்படி கணக்கு முடிக்க, எப்படி அதை ரிப்போர்ட் பண்ண, என்ன செய்ய ஒண்ணுமே புரியலையே தகப்பனே. ஆலோசனை தாங்க ஆவியானவரே. Glory. Hallelujah. Praise the Lord. Glory. Hallelujah. ஸ்தோத்திரம். சத்துருவை எதிர்க்க பலன் இல்லாமல் திணறி கொண்டிருக்கிறேன். மனுஷ எதிர்ப்புகளை சமாளிக்க முடியாம, மேற்கொள்ள முடியாம திணறி கொண்டிருக்கிறேன். கிதியோனுக்கு பலனை அருளினவர் இன்று எனக்கும் ஆவியில் பலனை தருவீராக. ஆவியானவரும் அது பலனை எனக்கு தாரும். இந்த சத்துருவை முழுவதும் ஜெயிக்கணும். சமாதானத்தின் வழியில் என் கால்கள் நிற்கணும். இந்த கொந்தளிப்பு மாறணும். இந்த அலைகள் அடங்கணும். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சீறி வருகிற சத்துரு, அலைகள் போல அடித்து மோதி என்னை அசைக்க நினைக்கிற சத்துரு, இவனை நான் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு பலன் தாரும் ஆவியானவரே. ஸ்தோத்திரம். என் சரீரத்தில் பலன் வேண்டும் ஆவியானவரே. என் மனதுக்கு பலன் வேண்டும் ஆவியானவரே. என் ஆவிக்கு பலன் வேண்டும் ஆவியானவரே. கேளுங்க. ஹல்லேலூயா. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் வழங்கும் சொன்னாரே. சரீரத்துக்கு பலன் தருகிறவர் அவர். கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன்.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் மனசுக்குள்ள பலன், மனசுக்குள்ள பலன். ஹல்லேலூயா. என் மனசு ஒரு சின்ன காரியம்னு ஆத்திரப்படுது, அவசரப்படுது, அங்கலாய்க்குது, குழம்புது, புலம்புது, ஏதோ ஒண்ணு செய்யுது. என் மனசுக்கு பலன் இல்லையே, தாக்கு பிடிக்க பலன் இல்லையே. ஆண்டவரே பலப்படுத்தும், பலப்படுத்தும், பலப்படுத்தும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அதான் ஆவியின் பலன். இந்த 3 பலனையும் தருகிற பரிசுத்த ஆவி நமக்குள் வர வேண்டும். எனக்குள் வாரும், எனக்குள் வாரும். நீர் இல்லாம என்னால வாழ முடியல, நீர் இல்லாம எனக்கு ஜெயம் எடுக்க முடியல, என் சத்துருக்களை மேற்கொள்ள முடியல, இந்த கொந்தளிப்புகளுக்கு மேல நான் எழும்ப முடியல, இறையாதே அமைதலார் என்று கட்டளை கொடுக்க முடியல. அப்பா, ஆவியானவர் என்னை நிரப்பும், ஆவியானவர் என்னை நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். எனக்கு கட்டாயம் இன்றைக்கு அபிஷேகம் வேண்டும், நீர் எனக்குள் வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவி பெற்ற தேவ ஜனமே, உன் பிரச்சனை கர்த்தருடைய கையில கொடு. உன் கையில வச்சு நீ பண்ணிக்கிட்டே இருந்தீன்னா கர்த்தர் ஒன்னும் செய்ய முடியாது. கர்த்தர் கையில கொடுத்தால் அவர் உன்னை பலப்படுத்துவார், அவர் உனக்கு ஆலோசனை தருவார், அவர் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிள்ளையின் பிரச்சனையை வைத்து மனம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பெற்றோரே, நீங்க பெற்றோர் தான், ஆனா இப்ப அந்த பிள்ளையுடைய பிரச்சனை கர்த்தருடைய கரத்துல கொடுங்க, கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. அவர் கரெக்டா செய்வார், அவர் செய்வார். அந்த ஞானமும் அந்த பலமும் அவரிடத்தில் நிறைவா இருக்கிறது. அவர் சொல்றதை மட்டும் நீங்க செய்யுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அறிவை தாரும், அறிவை தாரும். சில சமயம் அடிப்படை அறிவு கூட எனக்கு இல்லப்பா, அடிப்படை அறிவு கூட இல்லப்பா. நான் ஞானத்தை கேட்கிறேன், ஆனா சில சமயம் அடிப்படை அறிவு எனக்கு இல்லாம போது. ராஜா, உண்மையை ஒத்துக்கொண்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அறிவை அருளும் ஆவியானவரு, அறிவை அருளும் ஆவியானவரு. சில அனுபவங்கள் எனக்கு இல்லையே, சில படிப்பினைகள் எனக்கு கிடைக்கவில்லையே, அந்த வாய்ப்புகள் எனக்கு வாழ்க்கையில இல்லையே, அதனால பேசிக் திங்ஸ் கூட எனக்கு சிலது தெரியலையப்பா. ஓ ரபலா ஷகுரா துனஹந்துரா ரியாலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக தேவ பிள்ளைகள் உள்ளம் திறக்கிறது ரொம்ப சந்தோஷமானது. உங்க உள்ளம் திறக்க திறக்க ஆவியானவரும் தம்முடைய கிரியைகளை பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார். உங்க உள்ளம் திறக்கும் பொழுது ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். கர்த்தருக்கு பயப்படும் பயம்தான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அடிப்படை, எல்லா ஞானத்துக்கும் அடிப்படை. அதனால் என்னை நிரப்பும் ஆவியானவரே, அதனால் என்னை நிரப்பும் ஆவியானவரே. எப்ப பார்த்தாலும் தேவ பயம் என் சிந்தையை நிரப்பட்டோம், தேவ பயம் என் உள்ளத்தை நிரப்பட்டோம். என் கால் நடக்கும் பாதையில் தேவ பயத்தோடு நடக்க, என் கை செய்யும் கிரியைகளை தேவ பயத்தோடு செய்ய, என் வாய் திறந்து பேசும் பொழுது நான் தேவ பயத்தோடு பேச, என் கண் ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது அதுல ஒரு தேவ பயம் உண்டாயிருக்க. இயேசுவே, நான் தனிமையில் சிந்திக்கும் பொழுதும் அங்கே தேவ பயம் என்னை நிரப்பி கொண்டிருக்க, ஆவியானவர் அந்த கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினால் இப்பொழுது என்னை நிரப்போ, இப்பொழுது என்னை நிரப்போ, இப்பொழுது என்னை நிரப்போ. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியை பெற்றவர்கள் ஆவியில் நிரம்பி, ஆவியை பெறாதவர்கள் ஆமென் இப்பொழுது ஸ்தோத்திரங்கள் அல்லேலூயா சொல்லி கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. இது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்கிற நேரம். அவர் கையில் நாம் இந்த நேரத்தை கொடுக்கிறோம். அவர் நம் நடுவில் கிரியை செய்கிறார், அவர் உங்களை நிரப்புகிறார், அவர் உங்கள் மேல் இந்த கிரியைகளை வெளிப்படுத்துகிறார். உலப கபல பௌஷபர துரபல புகபர துரகலபர பௌஷல பௌதர துனமல புகபர பௌஷல ரிகதல ரதுரப ஷபல பல பர பௌதரப துரபல புகமன துலகந்தர பௌரியா உலபல பல 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 திரபல பஷல பல 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 ரிகதல ரதுர பௌஷந்தனா. ஆமென், 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 ஆமென். க்ளோரி. அன்ய பாஷைகளை பெற்றவர்கள் அந்த கிருபையை நல்லா பயன்படுத்தி கொண்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் ஜெபித்த காரியத்தை ஆவியானவர் நமக்குள் செயல்படுத்துகிற நேரம் அல்லவா, செயல்படுத்துகிற நேரம் அல்லவா. உள்ளங்கள் திறக்கப்படும் பொழுது ஆவியினால நிரப்பப்படுகிற நேரம் அல்லவா. திறக்கப்படும்
உள்ளங்கள் ஆவியால் நிரப்பப்படுகின்ற வேளை இது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், உள்ளம் திறந்து பெற்றுக்கொள்ளுங்கள், உள்ளம் திறந்து பெற்றுக்கொள்ளுங்கள். உலபால புகபால அஷிகர துன ஹந்துர பௌஷர பௌதல ரியாலபா ஷாலபா ரிகதல ரதுரபா ஷபலபல பலபலபா ரிபலபர பௌதரபா துரபல புகபர பௌதரபா சந்துர துரபா லிகலபல பலபல பலபலபா துரபல பர பௌதரபல புகபனமா ஷாலபல பலபலபா லிகலிவிரி விலிவிரி பௌஷர பௌதரபி சந்தர பௌதரபி ஷலப கபர பௌதரபி ஷலபதுரியா. ஆழத்தில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், ஆழத்தில் இருக்கிற இருள் அகற்றப்படட்டும், ஆழத்தில் இருக்கிற கசடுகள் மாறி போகட்டும். உலபல புகபர துனஹதல பௌரியா தினா ஷலா ரிபுதுரிகந்தலா ஷல பௌரியந்தலா. வல்லமையா இறங்குகிறவர், ஆமென். திறந்த உள்ளங்களை நிரப்புகிறவர். க்ளோரி 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 க்ளோரி. உம் வல்லமைக்கு நிகர் இல்லை, உம் வல்லமைக்கு அளவு இல்லை. ஆமென். என்னை நிரப்ப நீர் வல்லவர், என்னை ஆட்கொள்ள நீர் வல்லவர். லிபலிபிரி வில ஷிமினது லஹத ரதர கசினாதுரி ஷம்பரா துனஹா லிவிதா ரிபுரு புலுப காத்து ரஹஸ்ம ரஹது ரிபி ஷபல துனஹந்து ரபௌது ரிபி ஷலபா லிவிரி வில பக்கபரப ஷலபர பது ரிபி கமான துலஹந்தனமா. ஆவியானவரே, இது உங்க நேரம், உங்க நேரம், உங்க நேரம். நீங்க நிரப்புங்க, நீங்க நிரப்புங்க, நீங்க அசைவாடுங்க, நீங்க கிரியை செய்யுங்க. இந்த கிருபைகளை அருளி செய்யுங்க, அருளி செய்யுங்க, அருளி செய்யுங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபல பஷார தினா சீரி பி ஷோஹதுரா திகந்தி நமோ சலா ஹதுலுபு சந்து நகதலா தினா சுதுரா தினஹன்சுனா உலிபரா ஷஃபலா தனஹசம்பரா தனகன்சி மரியந்தினா அஸ்சிலா லிகந்தி நபௌலி பஹா தரா காசிமன ஹந்துலா ரிபுருபு ஷலா ரிஃபத்தா ரகதலா துமா சகா ரதுரி கத்துல் அபா ரிபுதுரா சந்துனா. பாதாளத்தின் வல்லமைகள் விலகி ஓடட்டும். உலகபா ரிகா சகரா தனஹன்சிமுனா தலா சந்தனா உலகம்பரா தினஹன்சுமனா தனஹா. வாழ்க்கையிலும் ஆமீன் ஆமீன், வாழ்க்கையிலும் காரியங்களிலும் எதிராக எழுந்து கிரியை செய்கிற பாதாளத்தின் வல்லமைகள் இப்பொழுது தேவ அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு போவதாக, தேவ அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு போவதாக. சில உள்ளங்கள் பாலடைந்து கிடக்கிறது. அதனால் குடும்பத்துக்குள் பிரச்சனை, அதனால் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, சபையில் பிரச்சனை. அந்த பாலடைந்த உள்ளங்களில் இருக்கிற ஆமீன் கசடுகள் எல்லாம் சுட்டரிக்கப்படத்தக்கதாக, சுட்டரிக்கப்படத்தக்கதாக ஆவியானவர் இறங்குகின்ற வேளை. உலபா லகா ரத ரக ரகதுல ஹத்து ரபா லகரா துகரா ஷபரா உலபா கதரா துனா சந்தரா ஷபலா துனா ஹந்துனா ரியாலபா உரபா லகதரா சிம்பரா துனா சந்துனா மௌஷலஹா லிஃபனா தனக சிமன துல ஹந்தன பஹஸர ஹந்தனா. ஆமென் ஆமென் ஆமென். ஆவியானுடைய வல்லமை எவ்வளவு பெரியது அப்பா, உங்க வல்லமை எவ்வளவு பெரியது. எங்க உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள இறங்கி சுத்திகரிக்கிற வல்லமை அல்லவா. எங்க இருதயத்தின் ஆழத்துக்குள்ள இறங்கி உடைக்க வேண்டியதை உடைச்சு, கட்டி எழுப்ப வேண்டியது கட்டி எழுப்புகிற உமது வல்லமை, உமது பலன். எஸ் லார்ட், அதை நாங்கள் அக்னாலஜ் பண்றோம், அதை நாங்கள் போற்றுகிறோம். அந்த பெரிய கிரியை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அது நடப்பதாக நடப்பதாக நடப்பதாக. ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஷபா லரா ரபா லபா ரபா தரா ரிகா திரா கசரா அதுரா ஷதுரா துனா ஷந்துனா உலபா ரபௌதரா ஷலா பகபரா துனா ஷந்துனா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியின் வல்லமை, ஆவியின் வல்லமை, ஆவியின் கிருபைகள், ஆவியின் வரங்கள். ஆவியானவர் அருளும் ஞானம், ஆவியானவர் அருளும் உணர்வு, ஆவியானவர் அருளும் அறிவு, ஆவியானவர் அருளும் பலன், ஆவியானவர் அருளும் ஆலோசனைகள், ஆவியானவர் அருளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஓ, இந்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பட்டும், ஒவ்வொருவரை நிரப்பட்டும். க்ளோரி 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 க்ளோரி. லூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise God, praise God, praise God, praise God. Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Amen. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆமென் 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.